வணக்க நண்பர்களே! டாக்டர் மாலிங்கம். இப்ப நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது, மழை, குளிர், பனி ஜென்ரலாவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம உடல சுறுசுறுப்பா, உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு டீ, காஃபி குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 2, 3 அந்த மாரி குடிக்கிறது ஓரளவு ஓகேன்னு நம்ம சொல்றோம். பட் ஒரு சிலர் வந்து வேலை நிமித்தமா, சிலர் வந்து படிக்கும்போது, சிலர் வந்து டீ, காஃபி ஒரு 4, 5க்கு மேல குடிக்கிறது ஒரு ஹாபியாவே வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து டென்ஷன குறைக்கிறேன், எனக்கு பிரஷர் இருந்தா நான் வந்து அத குறைக்கிறதுக்கு டீ, காஃபி குடிச்சா சரியாயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 4, 5க்கு மேல போம்போது, இந்த மாரி டீ, காஃபி பால் சேர்ந்த டீ, காஃபி வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்ல. நெறைய ரிசர்ச்ல வந்து நம்ம உடம்புக்கு வந்து நெறைய பாதிப்புகள உண்டாக்குதுன்னு தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அத அட்வைஸ் பண்றதில்ல. ஸோ இந்த மாரி நேரங்கள்ல மூலிகை சேர்ந்த தேநீர் வந்து எடுத்துக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு நம்ம பாரம்பரியத்துல பயன்படுத்தக்கூடிய சுக்குமல்லி தேநீரே சிறப்பா இருக்குங்க. இந்த சுக்குமல்லி தேநீர் எப்படி பிரிப்பேர் பண்ணணும்னா, சுக்கு நீங்க வந்து 1 பங்கு சேர்த்துக்கிறீங்கன்னா, மல்லி 2 பங்கு சேர்த்துக்கணும். சுக்க விட 1 பங்கு அதிகமா சேர்த்துக்கிறது நல்லது. நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். இல்லன்னா பனங்கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இது அ இந்த மாதிரியான சீசனல் டயத்துல கண்டிப்பா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம, சளி, இருமல், காய்ச்சல்ல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் இது உதவியா இருக்குங்க. இந்த சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சுக்குல ஜென்ரலாவே வந்து இந்த வாதநோய் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அனல்ஜெசிக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கட்டோட இம்யூனிட்டிய இம்ப்ரூவ் பண்றது சிறப்பா இருக்கு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பொட்டன்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளதுங்க. ஜெனரலா ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளது எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணும்போது, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகாம தடுக்கும். செல்லோட ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ரொம்ப குறையும். இந்த மாரி ஃப்ரீ ரேடிக்கல் வராம தடுக்கிறதுல, செல்லோட ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லாம் குறையும்போது, ஜெனரலாவே நம்மளோட உள்ளுறுப்புகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உடலோட எல்லா செல்லுமே நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும். ஏஜிங் ஆகுறத முக்கியமா நம்ம வந்து தடுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாது, முக்கியமா சில ரிசர்ச்ல வந்து இந்த வாழ்வியல் நோய்கள் வராம தடுக்கிறதுல, மெட்டபாலிக் டிசீஸ வந்து கண்ட்ரோல் பண்றதுல இந்த சுக்ல உள்ள சில பைட்டோ கெமிக்கல்லாம் நல்லாவே உதவியா இருக்கு. தென் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் முக்கியமா சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த பானமா இருக்கு. நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். மல்லி இதுல இருக்கிறதோட முக்கியமான பெனிஃபிட்டே வந்து மல்லியில நெறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மல்லியில உள்ள அந்த வெள்ளை எல்லாம் வந்து நல்ல ஒரு ஆண்மை பெருக்கியா இருக்கு. அது நல்ல ஒரு வலி நிவாரணியா இருக்கு. முக்கியமா அதுல உள்ள அந்த வெள்ளை நல்ல ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கனால, நோய் தொற்றுக்கு எதிரா இது நல்லாவே சிறப்பா செயல்படும் இந்த தேநீர். நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஜென்ரலா இந்த மல்லி சேர்ந்தது எல்லாமே நல்லா வந்து டைஜஸ்டிவ் பவர நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அந்த வயிறு உப்புசம், மந்தமா இருக்குன்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெமெடியா இது இருக்கும். நீங்க தேநீரா எடுக்கும்போது எக்ஸலன்ட்டா இருக்கும். இதுல நெறைய ரிசர்ச் போயிருக்குங்க. மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா ஒரு கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. கொலஸ்ட்ரால் லெவல குறைக்கிறதுல, ஒரு சில ரிசர்ச்ல வந்து ஹைப்பர் டென்ஷன் அதாவது நீங்க பிபி அதிகமா இருக்குன்னா, அத குறைக்கிறதுல இது சிறப்பா இருக்கு. தென் வந்து இது ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபங்ஷனல் ஃபுட்டாவே பயன்படுத்த சொல்லி நெறைய உலக நாடுகள் வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நம்ம நம்ம அதிகமா பயன்படுத்துறது இந்தியா, சைனா, ஈரான்ல, மொராக்கோல, அரேபியன் கண்ட்ரீஸ்ல, யுகேல, யுஎஸ்ல எல்லாம் வந்து இதுல நெறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இத பயன்படுத்துவோம். நம்மளோட பாரம்பரிய தேநீரான சுக்குமல்லி தேநீர இந்த சீசனல் டயத்துல எடுத்துக்கங்க. நன்றி நண்பர்களே!